இருக்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறதில்லை. இந்த காலத்தை யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன கை குழந்தைய மடி துணியை சாதாரண நாள்லயே மடி கட்டிக்காதவா கை குழந்தைய போய் மடியில் தூக்கி எடுத்துக்கோ, மடி துணியை வச்சு எடுத்துக்க போறாளா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க போறதில்லை. ஆனா எது சாத்தியமோ, உனக்கு சிரமமே இல்லாம சாத்தியமா சில தர்மங்கள் இருக்கு. சில குடும்பங்கள்ல குழந்தை ரொம்ப ஸ்ரத்தையா இருப்போம். தாயார் தகப்பனா 2 பேரும் வேலைக்கு போறா, சாப்பிட்றதுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறா, பிள்ளை அம்மா கூப்பிடுறா, ஒரு 10 நிமிஷம் இருமா நான் மத்தியானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற தாயார்கள் எத்தனை பேர் இருக்கா? சொல்லப்படாது. அப்படி ஒரு நாள் பண்ணாட்டா பரவாயில்லைன்னு சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரத்தை வகுத்து கொடுத்த 18 ரிஷிகள்ல ஒருத்தர் கூட சொல்லலையே. உனக்கு ரொம்ப முடியல, மயக்கமா படுத்திருந்தா கூட உனக்கு பதிலா வேற ஒருத்தர் பண்ணி கையில தீர்த்தத்தை விடுன்னு சொன்னாலே தவிர சன்னியாசனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. சாஸ்திரங்கள் எங்கேயும் சொல்லலையே. அந்த ரிஷிகளுக்கு இல்லாத உரிமை நமக்கு வந்துட்டா சொல்ல முடியுமா? உனக்கு ஆபீஸ் போறதுக்கு நாகி ஆயிடுச்சுன்னா இங்க வச்சிருக்கேன்ப்பா, நீ மதியம் மட்டும் போட்டு சாப்பிடுன்னு சொல்லு, தப்பு இல்லை. இல்லை ஒரு 10 நாள் பர்மிஷன் போட்டு ஆபீஸுக்கு லேட்டா போ, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா போ, ஏதோ ஒண்ணு இல்லை, நாளையிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமா மத்தியானத்தை முடியும்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் ரைட் இல்லை. இதெல்லாம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன உரிமை இருக்கு? வாழ்ந்தா போனா போறது தர்மத்தை ரிலாக்ஸ் போனா போறதுன்னு நமக்கு பர்சனலா ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வரும்பொழுது பரவாயில்லை, அதை லட்சியம் பண்ணாவது பொருட்படுத்தாம இருக்கிறது, அதுதான் திதிக்ஷேன்னு பேரு. அந்த விஷயத்துல தான் போனா போறதுன்னு இருக்கலாமே தவிர தர்மத்துடைய கோட்பாடை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லையே. தசரதர் ஆனானப்பட்ட தசரதர் அவர் தான் உத்தரவு போட்டு, இது தர்மசாஸ்திரம் இல்லை, ராமன் காட்டுக்கு போகணும் தர்மசாஸ்திரம் இல்லை, அண்ணா கவனிக்கணும். இது சாஸ்திரம் சொன்ன விஷயம் இல்லை, அப்பா சொன்ன விஷயம். அந்த தசரதர் நான் தானே உன்னை காட்டுக்கு போகணும்னு சொன்னேன், மனசை மாற்றினுட்டேன்பா, அதனால வரக்கூடிய புண்ணியமோ பாப்பமோ நான் பார்த்துக்கிறேன், நீ போக வேண்டாம் சொல்லிருக்கலாமா? அவர் போட்ட ஆர்டரை அவருக்கே ரிசைன் பண்ணுறதுக்கு உத்தரவு மாற்றுறதுக்கு அவருக்கு பவர் உண்டு. பவர் இருந்தும் அவர் பண்ணலை. தர்மசாஸ்திரத்தை மாற்றுறதுக்கு நமக்கு யாருக்கும் பவர் கிடையாது. பவர் இல்லாமல் நான் பவரை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பவர் இருந்து அவர் அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணல தசரதர். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். நகி சத்யாத்மனஸ்தாத தர்மாபிமனசஸ்தவ வினிவர்த்தயிதும் புத்திஹி சக்யதே ரகுநந்தனா அப்படி சொன்ன தசரதர். இருந்தாலும் மனுஷ மனசானம் இப்படி ஒரு சமயம் சொல்லிவிட்ட, அது இன்னே சம்ஸ்காரம் அப்படி பேசி வச்சுட்டு அடுத்த க்ஷணமே நீ பவராஜா நிகிரிக்கமா, நீ காட்டுக்கு போகாதே அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீ என்னை மீறி ராஜ்யத்தை நீ ஏத்துக்கோ அப்படின்னாலாம். அப்ப சுவாமி உடனே சொன்னாலாம், எனக்கு ராஜ்யத்துல கொஞ்சம் கூட ஆசை இல்லை, சீதையோடு இருக்கணும்னு ஆசை இல்லை, போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், த்வாமகம் சத்யமிச்சாமி நாஹாநிருதம் புருஷர்ஷபா பிரத்யக்ஷம் தவதத்யேன சுகிருதேன சதே ஷபேகே நைவ சர்வான் இமான் காமான் ந சீதா. எனக்கு சீதைக்கோ போகங்களோ ராஜ்யமோ எதுவும் தேவையில்லை, உங்களை சத்தியசந்தனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எத்தனை புண்ணியம் பண்ணிருப்பேள், எத்தனை அஸ்வமேதம், எத்தனை யாகங்கள் யஜ்யங்கள் இஷ்டிகள், எத்தனை தானங்கள் நீங்க பண்ண புண்ணியமெல்லாம் மலையாட்டமா குவிஞ்ச கிடக்கு. அந்த புண்ணியத்து மேல ஆணையா சொல்றேன், பிரத்யக்ஷம் சவசத்யேன சுகிருதேன சதே ஷபே. நீங்க வருத்தப்படப்படாது, கண் கலங்கப்படாது. அபகச்சது தே துக்கம் மாபூஹு பாஷ்ப பரிப்ளுதஹ நஹி க்ஷுப்யதி துர்தர்ஷஹ சமுத்திரஸ்தரிதம் பதிகி. சமுத்திரம் வத்தி போச்சுன்னு எங்கேயாவது உண்டோ? கோடை காலத்துல சின்ன ஓடையில ஜலம் வத்தி போச்சுன்னு உண்டு. சமுத்திரம் வத்தவும் வத்தாது, கரையை மீறவும் மீறாது. அதனால நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க வரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுங்கோ, தாராளமா கொடுங்கோ, பரிபூர்ணமான மனசோட. நான் அது மாத்திரம் இல்லை, காட்டுக்கு போயிட்டு 14 வருஷம் கழிச்சு புனப்பாதோ கிரகிஷ்யாமி, மறுபடியும் உங்கள் சரணத்தை வந்து நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொன்னார் சுவாமி. இது சமாப்தம் ச யதாக்கிரமம்னு ஆரம்பத்தில் முதல் நாள் சொன்னேன். அந்த சமாப்தம் ச யதாக்கிரமம் எப்படி அப்படிங்கிறது இது மாதிரி கிட்டங்களில் பார்த்தா தெரியும். திரும்பி வந்து தசரதர் இல்லையே 5 நாள்ல உயிரிழக்க போறார். மறுபடியும் பாதத்தை வந்து எங்க தசரதருடைய சரணத்தை வந்து நமஸ்காரம் எங்க பண்ண போறார் சுவாமினா, அந்த ராவண வதமெல்லாம் ஆன உடனே சீதை அக்னி பிரவேசம் பண்ண உடனே தேவர்கள்லாம் கீழே இறங்கி வரும்போது தசரதர் பித்ருலோகத்திலே வந்திருக்காள், காட்டி கொடுத்து அப்பா போய் நமஸ்காரம் பண்ண போறார் ராமர். அதனால பிரபுவுடைய வாக்கு பொய்யா போகல, புனப்பாதோ கிரீஷாமிங்கிற வாக்கு பொய்யா போகல. இப்படி தசரதரை பார்த்து சுவாமி சொல்லிவிட்டு அதுக்குள்ள சுமந்திரன் என்ன பண்ணாலாம், கைக்கு கரகடம் பண்ணி பேசினார்.
சாதாரணமாக எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பர்த்தாவுடைய பிரியம்தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். பர்த்துரிச்சா ஹினாரீனாம் புத்திரகோட்டியா விதிஷ்யதே. நீ அதுக்கு நேர் எதிர்ப்பதமாக பர்த்தாவை தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ராஜ்யம் வாங்கி வச்சா போறோம்னு நினைச்சுட்டு இருக்கியே. உங்க அம்மாவுக்கு பிறந்தவள் தானே, நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு சுமந்திரர் பல ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய நெடுவுச்சூழல்கள்லாம் அவருக்கு தெரியும். இந்த அஸ்வபதி மகாராஜா கைகையுடைய தகப்பனாருக்கு ஒரு ரிஷி மிருகங்கள், பட்சிகள், பூச்சி, புழுக்கள் இதெல்லாம் பேசக்கூடிய பாஷைகள்லாம் உபதேசம் பண்ணார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாஷை உனக்கு தெரியும்னு வெளியில் சொல்லப்படாது, சொன்னால் தலை 100 துண்டமாக வெடிச்சு போயிடும், ரகசியமாக வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். ஒரு நாளைக்கு பத்னியோடு சேர்ந்து சயன கிரகத்தில் ஏகாந்தமாக இருக்கிற போது அந்த கட்டில் காலில் ஏதோ 2 கட்டெலும்பு ஏறது ஒன்னோட ஒன்று பேசின்னு இருக்கு. இது பேசக்கூடிய பேச்சு திமிரான பேச்சை கொட்ட உடனே இவருக்கு சிரிப்பு வந்து கொடுத்து, அந்த பாஷை தெரிஞ்சதுனால கீழே இறங்கும்போது தவறி போய் காலை வச்சா 2 கட்டெலும்புக்கு சேர்த்து ஒரே சமயத்தில் தித்தியாக போயிடும், துளசி தித்தியாக போயிடும், இது போய் இப்படி திமிரோட பேசுறதேன்னு குல்லுன்னு சிரிச்சுட்டேன். பக்கத்தில் இருந்த பத்னி கேட்டால் யாரை பார்த்து சிரிச்சேன்னா, யாரை பார்த்து சிரிச்சேன்னு நான் சொல்ல முடியாதுமா, ஐ எம் நாட் அட் லிபர்ட்டி டு ரிவீல் இட், ஆனால் உன்னை பார்த்து சிரிக்கிற அது மாத்திரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் சொல்லணும்னா சொன்னால் என் தலை வெடிச்சு போயிடும், காரணம் சொன்னால் தலை வெடிச்சு போயிடும், 100 துண்டமாக வெடிச்சு போயிடும், சொன்ன பிறகுதானே வெடிக்கன்னு கேட்டாலாம் அந்த உத்தமி. மாதா தே பிதரம் தேவி தத கேகயமப்ரவீத் சம்சமே. நான் ரொம்ப நாசுக்கா சொல்றேன். வால்மீகி என்ன சொல்லியிருக்காருங்கிற ஸ்லோகத்துக்கு வரீங்கோ. சம்சமே ஜீவவா மாவா நமாம் அபசகிஷ்யசி. நீங்க சொல்லிடுங்க, அப்புறம் நீங்க வாழ்ந்தா என்ன, வாழாம போனா என்ன, என்ன பரிகாசம் பண்ணா ஐ வில் நாட் ஸ்டாண்ட் திஸ் ஹியூமிலியேஷன், அதனால நீங்க சொல்லி ஆகணும்னா. அப்புறம் என்ன பண்ணாரு சொன்னார். சில பேருக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்குமோனோ, அந்த சர்க்கத்தை போய் அப்புறம் ஆற்றுல போய் ஸ்லோகம் பார்த்து அவர் என்ன பண்ணாரு சொல்லியிருக்கார் வால்மீகி. சொன்னார சொல்லலை. he decided that this wife was not worth giving up his life for. அதனால இவளுக்காக போய் உயிரை தியாகம் பண்ணுறது அவரு, அவளை தியாகம் பண்ணிட்டு வேஷாம இருந்துட்டாரு. அஸ்வபதி உயிரை தியாகம் பண்ணல, அந்த பத்னிங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு அவர் மாட்டில் பரவன் விரக்தரா அவர் மாட்டில் அப்படி இருந்துவிட்டார். அந்த மாதிரி தாயாருக்கு பிறந்தவள் தானே நீ, உனக்கு பர்த்தா போனாலும் பரவாயில்லை, புள்ள ராஜ்யம் தெரிஞ்சா போறோம்னு இப்படி ஒரு பேராசையில் பிடிச்சி அலையற நீ. இது எதுக்குமே மசியலை கைகை. அவன் என்ன பண்ணா உள்ள போய் 3 வர்க்கலையை கொண்டு வந்துட்டார், 3 சீரத்தை கொண்டு வந்துட்டார். பெரிய ராஜாக்களுடைய சமஸ்தானத்தில், பீட்டாதிபதிகளுடைய சமஸ்தானத்துலலாம் நிறைய வஸ்திரங்கள், வேஷ்டி, புடவை, சால்வை இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா எந்த சமயத்தில் யார் பண்டிதாள் வந்தாலும் அவளை கௌரவிக்கணும்னு ரெடியாக வச்சுன்னு இருப்பார். அந்த மாதிரி சீரம் நிறைய இருக்கு. ரிஷிகள் வந்து அவள் வல்கலம் தான் மரவுரி தான் தெரிப்பாள். மரவுரி நிறைய அடுக்கி வச்சிருக்காள். 3 செட்டு கொண்டு வந்துட்டாள். அத்த சீராணி கை கே ஈ. சீராணின்னு சொன்னதுனால 3 மறுபடியும் மினிமம் 3 இருக்கணும். அவளுக்கு தெரியும் சுவாமி காட்டு கிளம்பினா லக்ஷ்மணனும் சீதையும் கிளம்புவாள்னு தெரியும். சுவாமியும் லக்ஷ்மணனும் சீரத்தை வாங்கி மரவுரியை உடிச்சுன்னு விட்டாள். சீரபாவம் மேலும் கீழும் பார்க்குற, எது முன்பாகம் எது பின்பாகம் ஒன்றும் தெரியல, இதை எப்படி தரிப்பாள்னு சுவாமிகிட்ட போய் தயங்கிட்டே கேட்டாலாம். அவளவே தசரதர் இருக்கார், சுமந்தர் இருக்கார், சித்தார்த்தர், மகாமாத்திரர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார். இவ்வளவு வேறி வச்சுட்டு சீதை உடுத்துட்டு இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்துக்கு மேலேயே அந்த மரவுரிய சுவாமி உடுத்தி விட்டாலாம். சுவாமி இப்படி பத்னிக்கு போய் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாள்னு தப்பா நினைச்சிடாதே. ராமோ தர்மபிருதாம் வரகான. வால்மீகி உடனே ஏதாவது லவலேசம் யாராவது தப்பா நினைச்சிட போறாளேன்னு உடனே ஜாகிரதையா ஒரு வார்த்தையை போட்டுடுவாள். தஸ்யாஸ்திப்ரமாகம்ய ராமோ தர்மபிருதாம் வரகா. அது எங்க போட்டுருக்காரு தர்மபிருதாம் வரகானா, உடுத்தி விட்டார்னு சொல்றதுக்கு முன்னாடியே போட்டுவிட்டார் அந்த பதத்தை. ராமோ தர்மபிருதாம் வரகா ஷீரம் பபந்த சீதாயா கௌஷேயஸ்ய உபரி ஸ்வயம். ஏற்கனவே உடுத்து இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு மேலதான், அதாவது சாதாரணமாக நாம் ஏதோ எல்லாரும் ஒரு வஸ்திரம் ஏதோ தரிச்சுக்கணுமோனோ, ஏதோ கடையில் போய் ஒரு சட்டை வாங்க போனால் அது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஏற்கனவே போட்டு இருக்கக்கூடிய சட்டைக்கு மேலே அப்படி சும்மா மேட்சிங்காக பார்க்கறதுக்காக சைஸ் சரியா இருக்கான்னு பார்க்கறத வச்சு பார்க்குற மாதிரி கௌஷேயஸ்ய உபரி ஸ்வயம். இதை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு பொறுக்கல. கைகை ராமன் காட்டுக்கு போகணும் தான் நீ வரம் கேட்ட, சீதையும் லட்சுமணன் காட்டுக்கு போகணும் நீ ஒன்றும் வரம் கேட்கல. இவ்வளவும் போராது அவளா ஏதோ காட்டு கிளம்புறாள்னா மறுபடி வேற கொடுக்குறிய நீ. அதிப்பிரவருத்தே துக்மேதே கைகேயி குலபாம்சனி வஞ்சகித்வா ச ராஜானம் ந பிரமாணே அவதிஷ்டதே. ராஜா வஞ்சனம் பண்ணி ஏமாத்துட்ட, ஆனா ஒரு அளவோட ஒரு கோடுக்கு கட்டுப்பட்டு நிற்க தெரியல உனக்கு. ந பிரமாணே அவதிஷ்டதே. வசிஷ்டர் கிரகணம் பண்ண அதுக்கும் கவலைப்படல. அசமஞ்சத்தை காட்டுக்கு அனுப்புறியா அப்பா சகர மகாராஜா, என்னமோ ராமன் காட்டுக்கு போது என்னமோ புதுசாக கேட்கிறாரு, இந்த குடும்பத்திலேயே பிரிச்சுட்டு இருக்கேன்னு கோட் பண்ணாள் கைகை. சித்தார்த்தர்னு மகாமாத்திரம். மகாமாத்திரம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, மகாபிரிவா சொல்லிருக்கா அவ அருள் வாக்கில்.
பிராமணனா பிறந்து வைத்திய விருத்தியோ இல்லை இராணுவத்திலையோ போயிட்டா அவனுக்கு மகாமாத்திரன்னு பேரான். அந்த சித்தார்த்தங்கிற வயசான மகாமாத்திரர் அவர் பதில் சொன்னார். அசமஞ்சஸ் எத்தனையோ குழந்தைகளுக்கெல்லாம் சரிவு நதியில் தூக்கி எறிஞ்சான், வதம் பண்ணான், ஜனங்கள்லாம் வந்து முறையிட்டால். அதனால அவனை காட்டில் தள்ளி வச்சார் ராஜா. ராமன் என்ன குத்து பண்ணிவிட்டான், ஒரு எறும்புக்கு கூட ஹிம்சை பண்ணலையே ராமன் எதுக்காக காட்டுக்கு அனுப்பணும் கேட்டாள். அவன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. மறுபடி தெரிச்சுட்டு சுவாமியும் லட்சுமணும் தசரத மகாராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சமயத்தில் அதை பார்த்தபடியே கதர்நாளாம் சக்கரவர்த்தி, நான் ஜென்மாந்தரத்தில் எத்தனையோ தாய் பசுக்களையும் கண்ணுக்குட்டியும் பிரிச்சிருப்பேன், காரணம் இல்லாமல் எத்தனையோ பிராணிகளை ஹிம்சிச்சிருப்பேன். அதனால தான் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து. தன்னுடைய பட்டு வஸ்திரத்தெல்லாம் கயற்றி வச்சுட்டு மரபுரி தெரிச்சுன்னு என் புள்ள கண்ணுக்கு பின்னாடி நிற்கும்படியான கோலத்தை நான் பார்க்கும்படியா நேர்ந்துட்டே. மன்யே கலுமயா பூர்வம் விவத்தாக பகவத்கிருதாக பிராணினோ ஹிம்சிதாவாபி தஸ்மாத் இதமுபஸ்திதுஹு யோகம் பாவக சங்காசம் பஷ்யாமி புரதஸ்திதம் விகாய வசனே சூக்ஷ்மே தபசாட்சாதமாத்மஜு. முனிவர்களை போல ஒரு வேஷத்தில் குழந்தை வந்து நிற்கிறத நான் பார்க்க முடியாது இருந்துட்டேன். அப்ப கௌசல்யா தேவி பக்கத்தில் இருக்காள். அந்த எல்லா பத்னிகளோடையும் சேர்ந்துனா ராமனை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காள். 350 பத்னிகள் வரும்போது கௌசல்யா சுமித்ரை கைகி எல்லாம் தான் இருப்பாள். அப்போ கௌசல்ய பார்த்து அப்பாவை பார்த்து 38ஆவது சர்க்கம் ஞாபகம். கடைசியில் தன் பிதாவிடத்தில் சுவாமி பேசுது. அப்புறமா பேச போகிறது ராவணவதமான அப்புறம் தேவலோகத்திலேருந்து வந்த பித்ருலோகத்திலேருந்து வந்த பிதாவை தான் பார்த்து பேச போகிறாள். இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விருத்தாச்ச அக்ஷுத்ரசீலாச்ச நச்சத்வாம் தேவகர்கசேகே. எங்க அம்மா கௌசல்யா பரம தபஸ்வினி, பரம உத்தமி. மனசால் கூட உங்களை குறையா ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. நான் காட்டு கிளம்பி போயிட்டேன்னா புத்தனை விட்டு பிரிஞ்ச துக்கத்தால் உயிர் இழந்தாலும் இழந்துடுவள். அப்படி உயிர் இழக்காதபடி அவளுக்கு ஆளுதான் நீங்க இருக்கணும். எங்க அம்மாவை உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன் காட்டுக்கு, நீங்க பாத்துக்கணும்னு பிரார்த்திச்சிருந்தாலாம். தகப்பனார்ட்ட பிரார்த்திச்சிருந்தாள். இமாம் மகேந்திரோபம புத்திர கர்ப்பிணீம் ததா விதாதும் வரதத்வமர்கசீஹி யதாவனஸ்தே மயிஷோகர்ஷிதா ந ஜீவிதம் ஹாஸ்ய யமக்ஷயம் ககமேத். உயிரிழந்து அவள் யமலோகத்துக்கு போகாதபடி நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சாளா. கௌசல்யா தேவியிடத்தில் போய் சீதாதேவி நமஸ்காரம் பண்ணாள். ஏன்னா தாயார்கிட்ட மங்களாசாசனம் வாங்கி விட்டாள் சுவாமி. மாமியார்கிட்ட போய் உத்தரவு வாங்கிக்கணுமோனோ சீதை நமஸ்காரம் பண்ற போது சீதை லவலேஷம் கூட சின்னத்தனமாகவே நினைக்க தெரியாமல் ரொம்ப உதாரமான மனசோடு இருக்கக்கூடியவள்னு அங்க ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை போட்டாள் வால்மீகி. அனாச்சரன் தீம் கிருபணம். ரொம்ப விசாலமான மனசு சீதைக்கு. நமஸ்காரம் பண்ணக்கூடிய சீதையை பார்த்து கௌசல்யா தேவி உலகத்தை சாதாரணமா ஸ்திரீகளுடைய சுபாவம் அசத்தியசீலாக, சாதாரணமா அசத்தியத்திலையும் தௌஷ்டத்திலையும் ஈடுபட்டவாளா இருப்பாள். பர்த்தாவுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா பர்த்தா விட்டுடுவாள். நல்லா சௌக்கியமா இருக்கிற போது பர்த்தாவோட சௌக்கியமா இருப்பாள். கஷ்டம் வந்தா உடனே பர்த்தாவை குறையா சொல்லிடுவாள். நீ காட்டுக்கு போறேன்னு கேட்கிற போது ஒரு பக்கத்துல வருத்தம், ஒரு பக்கத்துல சந்தோஷம். இந்த மாதிரி ஸ்ரீ தர்மத்தை நல்லா சூக்ஷ்மமா தெரிஞ்சு வச்சுருக்கியேன்னு சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒத்துமையா இருக்கக்கூடிய குழந்தைக்கு வனவாசம்னு ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு நினைக்கிற போது வருத்தமா இருக்கு. இருந்தாலும் என் பிள்ளை ஏதோ சக்கரவர்த்தியா இருக்க வேண்டிய காலதோஷத்தால் இப்படி காட்டுக்கு போக முடியாது வந்துடுத்து. யாரும் எதிர்பார்க்காத ரீதியில் வந்திருக்கு. காட்டில் போற போது ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் கழுத்து நிட்டுனேன் காட்டில் வந்து நிற்கிறேனேன்னு ஒரு வார்த்தை அவன் வருத்தப்பட முடியாது, சொல்லக்கூடாது. சத்வயான புத்திர பிரவ்ராஜிதோ வனுகு. உடனே சீதாதேவி சொன்னாலாம், எனக்கு தெரியுமா பிறந்தாத்திலையும் சொல்லிக் கொடுத்துருக்கா, நீங்களும் சொல்லியிருக்கே, தவறி போய் கூட அவருடைய மனசு வருத்தப்பட முடியாது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டேன், ஒரு காரியம் செஞ்சிட மாட்டேன். எப்பேற்பட்ட சொன்ன தேரா இருந்தாலும் அதுக்கு சக்கரம் சரியா இல்லைன்னா தேர் நகருமா, டயர் சரியா இல்லைன்னா கார் ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தந்தி சரியா இல்லைன்னா எப்பேற்பட்ட வீணியா இருந்தாலும் வாசிக்க முடியுமா? அந்த மாதிரி பர்த்தா அவருக்குன்னு தனியா ஒரு பெரிய பெருமை இல்லாட்டா கூட அந்த பர்த்தா பக்கத்தில் இல்லைன்னா ஒரு ஸ்திரீக்கு பெருமை உண்டா? நாஹா தந்திரி வாத்யதே வீணா நாஹா சக்ரோ வர்த்ததே ரதஹ நாஹா பதிஹி சுகமே தேதா யாஸ்யாத் அபி சதாத்மஜஹ. ஒரு நாளும் அவர் மனசு வருத்தப்பட முடியாது, நடக்க மாட்டேன் பேச மாட்டேன்னாலாம். இதை கேட்ட உடனே சீதாயாக வச்சனம் சுத்வா
கௌசல்யா ஹிருதயங்கமம் சுத்தசத்வ முமோச்சாஸ்ரு சகசா துக்கஹர்ஷஜம். துக்க கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ரெண்டையும் சேர்த்து ஒரே சமயத்தில் பெருக்கினாலாம் கௌசல்யாதேவி. இந்த மாதிரி உத்தமையா ஒரு குழந்தை நமக்கு மாட்டு பொண்ணா வந்தாலேன்னு சந்தோஷம். இப்பேற்பட்ட குழந்தைக்கு இப்படி ஒரு வனவாசம்னு கஷ்டம் வந்துவிட்டேன்னு வருத்தமாம். சில பேர் உனக்கு இப்படி கஷ்டம் வந்துவிட்டேன்னு மதல கண்ணீர் பெருக்குவா. அந்த மாதிரி வெளி வேஷம் இல்லை, ஹிருதயங்கமம், ஹிருதயத்திலேருந்து வந்த கண்ணீர், கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் இல்லை. கௌசல்யா ஹிருதயங்கமம். ஏன் ஹிருதயத்திலேருந்து ஏன் கண்ணீர் வந்ததுன்னா சுத்த சத்வா, மனசு ரொம்ப சுத்தமான மனசு அவளுக்கு. சத்துவம்னா மனசுன்னு அர்த்தம். ரொம்ப சுத்தமான மனசு உடையவள் கௌசல்யாதேவி. இல்லைன்னா ராமன் வந்து குழந்தையா பிறந்திருப்பா. சுத்த சத்வா முமோச்சாஸ்ரு சகசா துக்கஹர்ஷஜம். தாயார போய் சமாதானம் பண்ணி, சுவாமி அம்மா கவலைப்படாதவங்கோ, தூங்குறவனுக்கு டைம் எப்படி போறதுன்னு தெரிகிறதா, அதான் அடிக்கிறது தான் தெரியுது, அதுக்குள்ள அடிச்சு விட்டேன்னு சொல்றான். அதுக்குள்ள ஒன்றும் அடிக்கல, நீ எத்தனை மணிக்கு வச்சியோ அந்த டைத்துல தான் அடிக்கிறது. நீ ஓவரா தூங்கி போயிட்டே உனக்கு அலுப்பு சரீரத்தில் ஒன்றும் அலுப்பா இருக்கும், இல்லை சோம்பேறித்தனமா இருக்கும், ரெண்டுக்குள்ள ஒன்றும். அதனால காலம் போறது 5-6 மணி நேரம் ராத்திரியில் ஓடி போறது தெரிய மாட்டேங்கிறது. தூக்கத்தில் எப்படி காலத்துடைய கதி தெரியலையோ அந்த மாதிரி நீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள 14 வருஷம் ஓடி போயிடும், வந்துடுவேம்மா. சுப்தாயாஸ்தே கமிஷ்யந்தி நவவர்ஷாணி பஞ்சஜா. என்னுடைய சுகிருத்துகள், என்னுடைய ஸ்நேகிதாளோட நீங்க பார்க்க போறேன் சுவாமி. ஏன்னா விபீஷணன் சுக்ரீவன்லாம் வந்து கௌசல்யா பார்க்க போற, சுகிருத்துகளோட சேர்ந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு கௌசல்யாதேவியை பார்த்து சொன்னார். லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை. கௌசல்யாதேவி இடத்துல சுவாமியும் சீதையும் 2 பேரும் உத்தரவு வாங்கி விட்டார். இவர் போய் தந்தாயார் சுமித்ரட்ட போய் உத்தரவு வாங்கிக்கணும். சுமித்ரா ஒருக்கா வாண்ணா நீ காட்டுக்கு எதுக்காக போறேன்னு கேட்டா, பகவானுக்கு வேலிடா ரீசன் இருந்து, எங்க அப்பா உத்தரவு போட்டிருக்காரு அதனால நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னேன். லக்ஷ்மணன் சொல்ல முடியாதோ, நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னார் அவங்க அப்பா அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு பதிலே இல்லை. அதனால சுமித்ரட்ட போறதா வேண்டாமா, போகாம இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். காட்டு கிளம்பி போயிட்டு ராமனோட பாதி வழியில் திடீர்னு உங்க அம்மாட்ட நீ சொல்லிட்டு வந்தியா, எங்க அம்மாட்ட நான் அனுகிரகம் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்க அம்மாட்ட நீ போய் நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு வந்தியா லட்சுமணான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது சுவாமி இடத்துல. அம்மாட்ட சொல்லிக்காத பையன் எங்கிட்ட வரவான்னா நீ போயிட்டு வான்னு சொல்லிவிட்டா அடியோட முகாலோபனம் பண்ணாம விட்டுருவானே சுவாமி, என்ன பண்றது, ஏதோ பிடிச்சதோ பிடிக்கலையோ சுமித்திரையில போய் நமஸ்காரம் பண்ணி அனுகிரகம் வாங்கிக்கணும்னு போய் நமஸ்காரம் பண்ணாலாம். ஒன்னும் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசல. இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்க லக்ஷ்மண போய் நமஸ்காரம் பண்ணாம தான் இருக்கு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் ஒன்னும் சொல்லல. தம் வந்தமானம் ருததி மூர்த்தி உபாக்ராய லக்ஷ்மணம். நமஸ்காரம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து இதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரியும். சுமித்திரை பரம விவேகி, அவ சாதாரண தாயார போல எந்த இடத்துலையுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அவ பரம விவேகியா இருந்திருக்காள். அதனாலதான் சுமித்திரைய ரொம்ப விசேஷமா பகவான் பரமாத்மா தான் ராமனா வந்திருக்கான்னு தெரிஞ்சின்ற ஸ்திரீகள் ராமாயணத்துல ஒரு சிலர். அதுல சுமித்திரை ஒன்னும், தார ஒன்னும், மந்தோதரி ஒன்னும், சபரி ஒன்னும், இவ 4 பேர் ஸ்திரீகள்ல பரமாத்மாவா ராமனை உணர்ந்தவள். சபரி அதனால்தான் தொகி தேவவரே ராமா பூஜித்தே புருஷோத்தமா எப்பேற்பட்ட பதங்களால் பேசியிருக்காள் சபரி. அதே மாதிரி தாரையும் அப்படிதான், மந்தோதரியும் அப்படிதான். சுமித்ரா தேவி பரமாத்மாவான் ராமனா வந்திருக்கான்னு தெரிஞ்சுனதுனால என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய குழந்தை லக்ஷ்மணனை தூக்கி உச்சி முகந்து பார்த்து சுமித்ரா மூர்த்தி உபாக்ராய லக்ஷ்மணம். லக்ஷ்மணா, நான் 12 மாதம் கர்ப்பத்தில் உன்னை சுமந்து ஈண்டெடுத்தேனே எதுக்கா தெரியுமா, நீ பெரியவனா வளர்ந்து பத்னியோடு சேர்ந்து குழந்தைகளோட சேர்ந்து சௌக்கியமா இருக்கணும், இதை பார்க்கணும், பேரம்பேத்தியை பார்க்கணுங்கிறதுக்காக நான் எல்லா ஸ்திரீகளை போல அப்படி நான் ஈண்டெடுக்கல உன்னை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க அண்ணா ராமனுக்கு இப்படி ஒரு சிரமம் வந்தா கூட இருந்து உறுதுணையா இருந்து நீ கைங்கரியம் பண்ணுங்கிறதுக்காக உன்னை பெற்றெடுத்தேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு லக்ஷ்மணா. 24 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி நாங்கள் 3 பேரும் கர்ப்பம் தரிச்சிருக்கிற பொழுது ரங்கநாதனுடைய சந்நிதியில கௌசல்யோடு சேர்ந்து நான் நித்தியம் போய் இங்கே சேவிக்கிறதுக்காக போவேன். அப்படி ஒரு நாள் சேவிச்சுட்டு தியானம் பண்ணி நிற்கிற பொழுது ஒரு எண்ணம் தோணித்து, ரங்கநாதனே கௌசல்யோடைய கர்ப்பத்தில் வந்து பிறக்க போறான்னு தோணித்து. அன்னைக்கு நான் பிரபுவிடத்தில் எங்கள் குலதெய்வத்திரத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன். ரங்கநாதா, நீ வந்து கௌசல்யோடைய கர்ப்பத்தில் பிறந்தா உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை என்னுடைய கர்ப்பத்தில் வந்து பிறக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சேன். சுவாமி அந்த பிரார்த்தனையை காதுல வாங்கினானா இல்லையான்னு இன்னி மட்டும் தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சு விட்டேன், பிரார்த்தனை வீணா போல சுவாமி கேட்டு விட்டார், அனுகிரகம் பண்ணி விட்டார். உன்னை கைங்கரியம் பண்ணதுக்காக பெற்றெடுத்தேன். சிருஷ்டஸ்துவம் வனவாசாய சுனுரக்த சுகிருஜ்ஜனே ராமே பிரமாதம் ஆகர்ஷிஹி புத்திர பிராதரி கச்சதிஹி. நீ காட்டுல அண்ணாவோட கூட போற பொழுது கவனக்குறைவா இருந்துடாத,
பிரமாதமான அனவதானத்தா நேற்றுக்கே சொன்னேன். அதனால கவனக்குறைவா இருந்துடாதே. கொஞ்சம் கவனம் தப்பினா கூட ஏமாந்து ராமனை விட்டு பிரியும்படியா நேர்ந்துடும். இது பின்னாடி வாஸ்தவத்திலேயே அப்படி நடக்க போகுது. லக்ஷ்மணன் ரொம்ப உஷாரா இருந்ததுனால ராமனை விட்டு பிரியாம இருந்து விட்டார். குஹன் எல்லாரையும் விட்டுட்டு சுவாமியும் லக்ஷ்மணனும் சீதையும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வனவாசத்தை தனிமையா இருக்கிற போது சுவாமி சொன்னாலாம், இந்த கைகேயி கோபத்தால துவேஷத்தால ஏதாவது அநியாயம் பண்ணிடுவாளோ அப்படின்னு கவலையா இருக்கு. சாகிதேவி மகாராஜம் துவேஷ விதவா சோககர்ஷித ராஜ்யலோபேன மோகிதா. சாகிதேவி மகாராஜம் ராஜ்யலோபேன மோகிதா அபினச்சாவயேத் பிராணானி திருஷ்ட்வா பரதமாகதும். தசரதற்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரும்படியா கைகேயி தாயார் சூழ்ச்சி பண்ணிட்டோன்னு கவலையா இருக்கு. சுத்ரகர்மாகி கைகேயி துவேஷாத் அந்நியமாச்சரேத் அநாதாயாகி நாதஸ்துவம் கௌசல்யாயா பவிஷ்யசி மாஸ்மமத்காரணாத் தேவி சுமித்ரா துக்கமாவசேத். சுமித்ரையும் எங்க அம்மா கௌசல்யும் இடிச்சு காட்டுவள் கைகேயி. எங்க அம்மா ஏதோ வார்த்தை கேட்டுன்னா என்ன பெத்த பாபத்துக்காக கேட்டு இருக்கலாம். என்ன காரணமாக கொண்டு உங்க அம்மா வார்த்தை கேட்கப்படாது கைகேயி இடத்துல. மாஸ்மமத்காரணாத் தேவி சுமித்ரா துக்கமாவசேத். கௌசல்யா சுமித்ரா ரெண்டு பேரும் அநாதையா இருக்கக்கூடிய அவளுக்கு நீதான் கூட உறுதுணையா இருக்கணும். அநாதாயாகிநாதஸ்துவம் சுமித்ராயா பவிஷ்யசி. கார்த்தால் எழுந்த உடனே நீ கிளம்பி அயோத்திக்கு போயிடு. அயோத்தியாமிதயேவத்வம் கல்யே பிரவிஷ லக்ஷ்மணா அகமே கோகமிஷ்யாமி சீதையா சக தண்டகானு. நான் மாத்திரம் சீதையை அழிச்சுன்னு தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலாம். நீ ரொம்ப நாள் எங்க அம்மாவை ரொம்ப நாள் பார்த்துக்க வேண்டாம், கௌசல்யா தேவியை பார்த்துக்க வேண்டாம். உங்க அம்மாவை பார்த்துட்டா போறோம். எங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா பார்த்துட்டா போறோம். எத்தனை நாள் பார்த்துக்கணும் தெரியுமா? பரதன் மாமாவுடைய கிரகத்திலேருந்து வர மட்டும் பார்த்துட்டா போறோம். பரதன் வந்த உடனே கௌசல்யா தேவியுடைய கையை பிடிச்சு பரதன் கையில கொடுத்து அண்ணா சொல்லியிருக்காள், தன் தாயார உங்க அம்மா வாட்டமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காள்னு பரதன் கொடுத்துட்டா போறோம். பரதன் பரம தர்மாத்மா, பரதனுடைய பொறுப்பை விட்டா அப்புறம் எனக்கு கவலை இல்லை, எங்க அம்மா பத்தி கவலை இல்லை. பரிதத்யாகி தர்மஜ்ஞே பரதே மம மாதருகு. இதை கேட்ட உடனே லக்ஷ்மணன் சொன்னாலும் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம். கைக்கு ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணிடுவோம், எனக்கும் அந்த கவலை இருக்கு. இதுல ஒரே ஒரு சிரமம் இருக்கு. நான் அயோத்தியில திரும்பி போயிட்டேன்னா சுமித்ரையும் கௌசல்யா ரெண்டு பேரையும் நான் பார்த்துப்பேன். ஆனா அயோத்திக்கு நான் திரும்பி போகணுமே நாள், என்ன வழி தெரியாத அவனுக்கு வழி தவறி போயிடுமோ நாள், அதெல்லாம் விஷயம் இல்லை. அயோத்தி போற மட்டும் என் உயிரானது என் சரீரத்தில் தக்கி நிற்காதுனாலாம். நானும் சரி மன்னியும் சரி நாங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு எத்தனை நாள் வாழ்வோம் தெரியுமா? எப்படி ஒரு மீனை ஜலத்தில் இந்த நிலத்தை தூக்கி போட்டா ஒரு முகூர்த்தம் கூட வாழாதோ அந்த மாதிரி நானும் சரி சீதையும் சரி உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு முகூர்த்தம் கூட எங்களால் வாழ முடியாது. நச்ச சீதா த்வயாஹீனா நச்சாகமபி ராகவா முகூர்த்தமபி ஜீவாவஹ ஜலாத் மத்யௌ இவோத்ருதுகு. அப்ப நான் நீ போக வேண்டாம், இங்கே இருந்துட்டாள் சுவாமி. இது பகவான் டெஸ்ட் வைக்கிறாள் லக்ஷ்மணனுக்கு. ஏதாவது ஒரு நிமித்தத்தை சொல்லி திரும்பி போன்னு சொன்னா கிளம்பி போயிடறானா, இல்ல ஒரே பிடிவாதமா இங்கே இருக்கானா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாள். அந்த மாதிரி மகாபரிவாரம் அப்படிதான் பண்ணியிருக்கா. குலகால சமயத்து பேசிட்டு இருக்கும்போது பல எபிசோட்ஸ் சொல்லியிருந்தா. பெரியவா சில சமயத்தை இங்கே கிளம்பி போயிடுன்னு சொல்லுவா, டெஸ்ட் பண்ணுவா. இவன் கிளம்பி போடு சொன்னாலும் போகப்படாது, அவன் பெரிய அவன் சரணத்திலேயே இருக்கணும். அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள், நமக்கு வெளியில புரிஞ்சிக்க முடியாது. பகவானும் மகான்களும் புரிஞ்சிக்க முடியாது. அவ எதுக்காக ஒரு சொல்றான்னு தெரியாது. மொத்தத்தில் அவ சரணத்தை கட்டியா பிடிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை ஏமாத்தி திருப்பி அயோத்திக்கு அனுப்புறதுக்கு பிரயத்னம் பண்ணலாம். ராமன் நீ ஏமாந்து போயிடாதே. ராமே பிரமாதம் ஆகர்ஷீகி புத்திர பிராதரி கச்சதி வியசனீவா சமுத்தோவா கதிரேஷதமானக ஏஷலோகே சதாம் தர்மஹ யஜ்ஜேஷ்டவசகோ பவேத். கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ அண்ணாவுக்கு அடிபடிந்து இருக்கிறது தான் இதான் சாதுக்களுடைய தர்மம். அதனால இனிமேல் உனக்கு ராமன் தான் பிதா, சீதை தான் தாயார். அந்த ராமனும் சீதையும் இருக்கக்கூடிய காடுதான் அயோத்தி. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகுகு. நீ ராமன் யார் தெரியுமா? தசரதம் வித்தி.
தசரதன்னா ஒரு பக்ஷியே தனக்கு ரதமாக கருடனையே வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் ராமன் நீ தெரிஞ்சுக்கணும். சீதை யாரு? மாம் வித்தி ஜனகாத்மஜாம். மானா மகாலட்சுமின்னு அர்த்தம். சீதை வேறு இல்லை, மகாலட்சுமி வேறு இல்லை. அந்த சீதாராமால் இருக்கக்கூடிய காடு அயோத்தி. அயோத்தினா தேவானாம் பூரயோத்யா தஸ்யாகம் ஹிரண்மய கோஷः ஸ்வர்கோ லோகோ ஜோதிஷாவிருதः யோ வைதாம் பிரம்மணோ வேத அமிர்தேன விருதாம் புரீம் தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்ச ஆயுக்கீர்த்திம் பிரஜாந்ததுஹு. தேவர்களுடைய லோகம்தான் அந்த அயோத்தி. அதுதான் காடு, அதுதான் அயோத்தி. அயோத்தியாம் அடவிம் வித்தி இதுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அயோத்திய காடுதான் அயோத்திய போல. அயோத்தி ராமனும் சீதையும் இல்லாத அயோத்திய காடு ஆட்டமானி நினைக்கணும். அயோத்தியாம் அடவிம் வித்தி கச்சதா தயதா சுகு. அதுவா பிராகிருதமா இருக்கக்கூடிய அப்பாவான தசரதரை விட்டுட்டு அப்ராகிருதமான பிதாவான ஜெகத் பிதாவான ராமனை நீ பிடிச்சுக்கணும். பிராகிருதமான மாதாவான என்னை விட்டு அப்ராகிருதமான தாயாரான சீதையை பற்றிக் கொள்ள வேண்டும். பிராகிருதஸ்தானமான அயோத்தியை விட்டு அப்ராகிருதமா இருக்கக்கூடிய வரத்தை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். ராமம் தசரதம் வித்தி. இல்ல தசரதருக்கும் ராமருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாரு. நீ எனக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாரு. அயோத்திக்கும் காட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாரு. எது க்ஷேமத்தை கொடுக்கும் தோணுறதோ அப்படி நீ பிரவர்த்திக்கணும். அதுவா தசரதர் எப்படி ஒரு பத்னியுடைய வார்த்தையை பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறாளோ, ராமனை காட்டுக்கு இருப்புறாளோ, அந்த மாதிரி சுவாமியும் பத்னியுடைய வார்த்தையை கேட்டு மான் பின்னாடி போக போறாள். உன்னை போன்னு நான் எப்படி கிளப்பி விடுறேனோ அந்த மாதிரி சீதையும் உன்னை கிளப்பி விட போறாள். நீ அயோத்தியிலேருந்து காட்டுக்கு எப்படி போறியோ அந்த காட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது வரப்போகுது. அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோ. ராமம் தசரதம் வித்தி. இல்ல தசரதர் புத்திரனை விட்டு வாஸ்தவத்திலேயே பிரிவு தாங்க முடியாமல் எப்படி தவிப்பறோ அந்த மாதிரி ஒன்னை விட்டு ராமன் பிரிக்க மாட்டாள். உன்னை அனுப்பினப்புறம் நான் எப்படி தாபப்பட போறேனோ அந்த மாதிரி ஒன்னை அனுப்பின பிறகு சீதை தாபப்பட போறாள். இந்த அயோத்தியாவாசிகள் தான் ராமன் காட்டுக்கிழமை உடனே எப்படி தவிக்க போறாளோ அந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய தபஸ்விகளும் மிருகங்கள் எல்லாம் வருத்தப்பட போகுது. அதனால பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை எச்சரிக்கையா இருந்து ஜாகிரதையா இருந்து நீ பிரவர்த்திக்கணும். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜகம். இல்ல தசரதனை ராமனை நினைச்சுக்கோ. தசரதம் ராமம் வித்தி. என்ன தசரதனை போய் நீ வெட்டி போட்டு விடுறேன் குத்தி போட்டு விடுறேன்னு சொன்னீங்க. மத்தியதாம் மத்தியதாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க அண்ணாவுக்கு இப்படி ஒரு ஆபத்தை உன்னால் நினைச்சு பார்க்க முடியுமா? மாம் வித்தி ஜனகாத்மஜாம். சீதைக்கு போல என்ன நீ பாவிக்கணும்? உங்க அண்ணாவுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா ஒரு மன்னியுடைய கதி என்னாகும் நினைச்சு பார்த்தியா? உங்க அப்பாவை வெட்டி போட்டா என் கதி என்னாகும் நினைச்சு பார்த்தியா? மாம் வித்தி ஜனகாத்மஜகம். இல்ல இந்த அயோத்தியா ஏதோ சாதாரணமான ஊர் நினைச்சுடாதே. என்ன இருந்தாலும் பிரபு அவதாரம் பண்ண இடம். அதனால இந்த அயோத்திய காட்டுக்கு என்ன மகிமை கொடுத்திருக்கியோ, சீதாராமாள் வாசம் பண்ணக்கூடிய எந்த காரணத்துக்கு என்ன பெருமை கொடுக்கிறியோ அந்த பெருமை அயோத்திக்கு நீ கொடுக்கணும். அயோத்தியாம் அடவிம் வித்தி கச்சதா தயதா சுகம் சுமித்ரா கச்சகச்சேதி புனః புனருவாச்சது. இங்க நிற்காதே, கிளம்பு நாளா. எப்ப ராமன் காட்டு கிளம்பி விட்டானோ இனிமே இங்க ஒரு க்ஷணகாலம் நின்னா கூட தோஷமா போயிடும். கச்சகச்சேதி கிளம்பு கிளம்பு அப்படின்னு அவசரப்படுத்தி விடுறாளாம் சுமித்திர. எங்கேயாவது ஒரு தாயார் இப்படி உண்டா? ஆகாதென்றால் உனக்கு அவ்வனம் இவ்வையோகுதிகி மாகாதல் இவன் நம்மன்னவர்கள் வையமியூதும் போக உயிர்த்தாய நம் பூங்குழல் சீதையில் ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதல் என்ற அப்படியே வால்மீகியுடைய 1.5 ஸ்லோகத்தை அப்படியே மொழிபெயர்த்த மாதிரி கம்பனுடைய பாட்டு. ஏகாய் இனி இனி இவ்வையின் நிற்றலும் ஏதல் என்றால் சுமித்ரா கச்சகச்சேதி புனப்புனருவாச்சது. வால்மீகி சொல்லாத ஒரு விஷயத்தை இதுக்கு மேல ஒருபடி மேல போய் கம்பன் ரொம்ப அற்புதமா சொல்லிருக்க. கண்ணு கண்ணீருமா வழி கொடுத்து அனுப்புறாள். சுமித்ரா தேவி என்ன சொன்னாலா, நீ காட்டில் போய் 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ராமன் திரும்பி வந்தான்னா திரும்பி வா. அந்த ராமனோட போற பொழுது அண்ணா பின்னாடி போகக்கூடிய தம்பியா மாத்திரம் நினைச்சிட்டு போகாமல் அடியார்கள் எப்படி கைங்கரியம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பாவத்தோட போகணும்.
ஏதோ அண்ணாவுக்கு ஆபத்து வந்துட்டு என்னால் முடிஞ்சு மட்டும் அண்ணாவை ரட்சிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணேன், இப்போ மன்னியை மாத்திரம் அழிச்சுட்டு வந்திருக்கேன்னு வந்து நிற்காத. அண்ணாவுக்கு ஆபத்து வந்தா நீ முதல்ல அந்த ஆபத்தில் போய் உயிரையே அர்ப்பணம் பண்ணிடணும். நீ உயிரோடு இருக்கும்போது அண்ணாவுக்கு ஒரு ஆபத்து வரப்படாது. அண்ணா திரும்பி வந்தா நீ வா, இல்லைன்னா நீ வராம அங்கேயே இருந்துரு, திரும்பி வராத அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாள் சுமித்ரா. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும் படியொன்று அடியாரினில் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் பக அதன்றேல் முன்னம் முடி என்ற வார்விழி சோரன் என்ற இந்த நகரத்துக்கு திரும்பி அவன் வந்தா போறோம், வந்தா நீ வந்தா போறோம், அவன் வரலன்னா முன்னாடி ஒரு உயிரை முடிச்சுக்கோ, முன்னம் முடி என்றால் வார்வழி சோரன் என்றாள். இப்படி பெரியாவடி கொடுத்து அனுப்புறாள் சுமித்ரா.